குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? 2025 டெட்டுக்கு வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. 100% வரதான் செய்யும். அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகிருக்கோமா? டெஸ்ட்டு வந்ததுக்கப்புறம், நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் இன்னும் படிக்கலாமா, நிறைய படிக்கலாமான்னு இல்லாமல் இப்போவுமே நமக்கு கிடைக்கிற டைமை யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோமா அப்படிங்கிறத பாருங்கள். டெட் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு பிகினராக இருக்கும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணுங்கிறது தான் இந்த வீடியோவாக இருக்க போது. லைக் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை. அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பிடிக்குதா அப்படிங்கிறது எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சு டெட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அவங்களுக்குலாம் இந்த வீடியோவை அனுப்பி விடுங்க. அவங்களுக்கு அது நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க, எந்த விதமான எக்ஸாமாக இருக்கலாம். நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், செமஸ்டர் படிக்கலாம், இல்லைனா வேறு ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறதா இருந்தாலுமே பேசிக்காக உங்களுக்காக ஒரு ஸ்டடி ஸ்பேஸை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸ்டடி ஸ்பேஸுங்கிறது உடனே பெரிய டேபிள் அப்படிலாம் கிடையவே கிடையாது. சின்னதாக ஒரு டேபிள், ஒரு சேர். அந்த சேரில் நீங்கள் கம்ஃபர்டபுளாக உட்காரணும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். உங்களுக்கால டேபிள் தான் பண்ண முடியல அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்லாபோ ஒரு திண்ணையோ எதுலனாலுமே உங்களுடைய படிக்கிற புக்ஸு அன்னைக்கு தேவையான புக்ஸை மட்டும் வைங்க. நிறைய புக்ஸை ஓவர் க்ரௌட் பண்ணி வைக்காதீங்க. நீங்கள் நல்லா படிக்கிறதுக்கு வெளிச்சமான ஒரு இடம், அது டியூப்லைட்டு கீழேயாக இருக்கலாம், இல்லை ஜன்னல் ஓரத்துக்கு கீழேயாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்பேஸை க்ரியேட் பண்ணி அங்கே பாசிட்டிவாக நம்ம இங்கே உட்காந்து நல்லா படிக்க போகிறோங்கிற எண்ணத்தை மனசில் வச்சுக்கோங்க. ரெண்டாவது ஸ்டடி டிப் என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிங்க. எல்லாத்தையும் இன்றைக்கே படித்து முடிச்சிடுற மாதிரி பெரிய டைம் டேபிள் போட்டு வைக்காதீங்க. உங்களுடைய டைம் டேபிள் ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கணும். உங்களால் எவ்வளோ படிக்க முடியுதோ அவ்வளோவா தான் இருக்கணும். குட்டி குட்டியாக எழுதி இன்றைக்கி இதை முடிச்சிட்டோம் ஒரு டிக், இன்றைக்கி இதை முடிச்சிட்டோம் ஒரு டிக்குன்னு போட்டு உங்களை நீங்களே செக்லிஸ்ட் பண்ணி பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம நல்லா படிக்கிறோங்கிற கான்ஃபிடன்ஸ் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி வந்துகிட்டே இருக்கும்போது உங்களோட ப்ராக்ரஸ் உங்களுக்கு தெரியாமலே கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆரம்பிக்கும். நீங்கள் ரொம்ப அதிகமாக போட்டு அந்த டைம் டேபிளை முடிக்க முடியாமல் ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகி அடுத்த நாள் படிக்க முடியாமல் கான்ஃபிடன்ஸ் குறையிறத விட கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் போகிறது ப்ராக்ரஸ் லெவல் ரொம்பவே உங்களை ஹெல்ப் பண்ணிக்கும். தேர்ட் டிப் என்னென்னா, படிக்கும்போது நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும் அப்படின்னா உங்களுடைய டிஸ்ட்ராக்ஷன் எல்லாத்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபோனு சோஷியல் மீடியாவில் நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகுறீங்கன்னா சைலண்டில் போடுங்க, இல்லைனா ஏர்ப்ளேன் மோடில் போடுங்க. நான் என்னுடைய மொபைல் சோஷியல் டிஸ்ட்ராக்ஷன் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணேன்னா நான் லாக் அவுட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் ரிமைண்ட் மீ போட்டு வச்சுருப்பேன். அன்றைக்கி இன்ஸ்டாகிராம் 15 மினிட்ஸ் தான் யூஸ் பண்ணணும், 30 மினிட்ஸ் தான் யூஸ் பண்ணால் அந்த ஆப் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும். யூடியூப்லேயும் அதே மாதிரி ஷார்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா யூடியூப்க்கும் அதே மாதிரி ரிமைண்ட் மீ போட்டு இத்தனை நிமிஷத்தில் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிற மாதிரி நீங்களே செட் பண்ணி வைங்க. அடுத்த டிப் என்ன அப்படின்னா ஃபோனோட வால்பேப்பரில் நீங்கள் அன்னைக்கு என்ன படிக்க போகிறீங்களோ அந்த ஸ்டடி பிளானை ஃபோட்டோ எடுத்து அதை வால்பேப்பராக மாற்றுங்க. இது நான் பிகினராக இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல் டிப்பாகவே இருந்தது. ஏன்னா அடிக்கடி நான் சோஷியல் டிஸ்ட்ராக்ஷனுக்காக நம்ம என்ன செய்வோம்னா எப்பவும் போல் இன்ஸ்டாகிராம் எடுத்து நோண்டுவோம், இல்லைனா யூடியூப் ஷார்ட்ஸ் பார்க்குறதுக்கு நோண்டுவோம். அப்போ அதை பார்த்த உடனே நம்ம படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இன்றைக்கி இது சாயங்காலத்துக்குள்ளே முடிச்சிடணும் அப்படிங்கிறது நமக்கு இதாகும். அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செக்லிஸ்ட்டை பண்ணி முடித்த உடனே நீங்களே நம்ம இன்றைக்கி முடிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான தாட்டை உங்கள் மனசுக்குள்ளே இது பண்ணிவிட்டு அடுத்த நாளுக்குள்ளே டைம் டேபிளை அன்னைக்கே போட்டு வச்சுட்டு படுங்க. நிறைய கூட்டாதீங்க. எப்போவுமே பிகினிங் கொஞ்ச நாள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போக ட்ரை பண்ணணும். ஏன்னா நீங்கள் இப்போ சடனாக ஒரு ஸ்டடி ரொட்டீனுக்குள்ளே வரீங்கன்னா மைண்ட் அதை ஈஸியாக ஏற்றுக்காது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்டடி டைமை நீங்கள் கூட்டிகிட்டே இருங்க. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிப் அப்படின்னா பொமோடோரோ டெக்னிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு இப்போ வரைக்குமே. நான் 30 மினிட்ஸ்க்கு ஒரு பொமோடோரோ வச்சேன்னா அந்த 30 மினிட்ஸ் நான் முடிஞ்ச அளவுக்கு உட்காந்து படிக்க தான் ட்ரை பண்ணுவேன். நீங்களும் அதே மாதிரி ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ்னு பிகினிங்கில் ஆரம்பிங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டைம் இன்க்ரீஸ் பண்ணி கூட்டிகிட்டே போங்க. அடுத்த பிகினர் ஸ்டடி டிப் என்னென்னா, இன்றைக்கி படித்த விஷயத்த நாளைக்கு ஃபஸ்ட்டு கண்டிப்பாக எடுத்து ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுங்கள். நீங்கள் ரிவைஸ் பண்ணால் தான் நம்ம படிச்சிருக்கோங்கிற திருப்தி நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணி அடுத்து இன்னும் படிக்கலாம் அப்படிங்கிற இதுக்கு நம்ம போவோம். அதனால் கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணுங்கள். ரிவிஷன் பண்ணாமல் இருக்கவே இருக்காதீங்க. ஸோ இது எல்லாமே நான் பிகினரில் படிக்கும்போது நான் பண்ண அப்ஸ்ட்ரகிள்ஸில் இதெல்லாம் தான் நான் ஃபேஸ் பண்ணேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது பிகினராக படிக்கும்போது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. நான் அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறேங்கிற டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். டேக் கேர், நல்லா படிங்க. குட் நைட்.